அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவர். அந்த அளவில் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி, என் தொகுதியில் அதிகமான திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறேன். அது பிடபிள்யூடி திட்டங்களாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கட்டும். அம்மையார் காலத்துலேயும் அவர் தான் மந்திரி, பிடபிள்யூடிக்கும் ஹைவேஸுக்கும். அதில் உள்ள திட்டங்களாக இருக்கட்டும், நான் கேட்ட எதையுமே தட்டாமல் எல்லாத்தையும் வழங்கிய ஒரு நபர். எனக்கு அவர் மீது அதிகமான நன்மதிப்புண்டு. அது என்னை பொறுத்தவரை அவர் விஷயத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு குழந்தை மாதிரி, எல்லாரையும் வெள்ளந்தியாக நம்பக்கூடியவர். சில நேரங்களில் அவருக்கு அது ஆபத்தாக முடிந்து விடுகிறது. ஆனால் இப்போ ரொம்ப உஷாராக, ரொம்ப தெளிவாக தன்னுடைய அதிமுக தலைமையோட இருப்பை கிளியர் பண்ணி, அதை கட்டுக்கோப்பாக உறுதியாக கட்சியை வழிநடத்தும் இடத்தில் அந்த நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்கியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக நான் பார்க்கிறேன். ஒரு சிறந்த நபர், சாமானிய மக்களோட பழகக்கூடியவர், சாமானிய மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர். அவரை சாதாரணமாக அணுக முடியும், எல்லாராலையும் அணுக முடியும், எல்லாராலையும் அவர்கிட்ட போய் பேச முடியும். பெரிய தடைகள் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல நல்ல தலைமை பண்புகள் கொண்ட ஒரு தலைவராக பார்க்கிறேன். வருங்கால முதலமைச்சராக பார்க்கிறேன்.